Exercise 2.7 question number 7. Question number 7. Find the 10th term of a GP whose 8th term is 768 and the common ratio is 2. Questionல என்ன கொடுத்துட்டாங்கன்னு கவனிங்க. 10th term calculate பண்ணும். Find the 10th term. 8th term is given, common ratio is given. So கொடுத்திருக்கிறதுன்னு பாத்தீங்கன்னா 8th term given, common ratio given. சும்மா கால்குலேட் பண்ண வேண்டியது 10th term கண்டுபிடிக்கணும். ஃபார்முலாஸ்லாம் ஞாபகம் இருக்கும். நம்ம 7th sum ஒர்க் அவுட் பண்ணலாம். Question. Find the 10th term of a GP whose 8th term is 768 and the common ratio is 2. கவனிக்கலாம். So question வந்து 10th term கண்டுபிடிக்கணும். What is given? 8th term is 768 and the common ratio is 2. Solution. So given first எழுதலாம். So what is given? 8th term. The T8 is equal to 768. So the T8 நம்ம formula படி. So our formula is Tn is equal to A R power n minus 1 in GP. By this formula, T8 means A R power 8 minus 1, 7 is equal to 768. So common ratio is 2. So R is equal to 2. Substitute R is equal to 2 here. A 2 to the power 7 is equal to 768. So நீங்க நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா 10th term தான் கண்டுபிடிக்கணும். The 10th term அப்படின்னு சொல்லும்போது A R power 9 அப்படின்னு வரும். இதுல இருந்து A கண்டுபிடிச்சுக்கலாம். Otherwise keep as it is. இப்படியே இருக்கட்டும். A into 2 power 7 is equal to 768. So keep as it is. So இப்படி இருக்கட்டும். The 10th term T10 is equal to A R power 9. இந்த term எப்படி split பண்ணிக்கலாம்னா A R power 9 இத R power 7 R square split பண்ணிக்கலாம். So எதுக்காக இப்படி split பண்றோம் அப்படின்னா so நம்மளோட ஒர்க்கை ஈஸியா மாத்துறோம். The number 1 நீங்க இதுல A கண்டுபிடிக்கணும்னு நினைச்சீங்கன்னா 2 power 7 சொல்லி கீழே கொண்டு வருவோம். அதை கேன்சல் பண்ற ஸ்டெப்பை விட இப்படியே வச்சு இங்க சப்ஸ்டியூட் பண்றது ஈஸி. ஸோ இந்த ஆர் பிளேஸ்ல 2 கொடுத்தா A 2 power 7 இது ஃபுல்லா ஒரு பிராக்கெட் ஆகும். இதை 2 ஸ்கொயர் தனியா எடுத்துக்கலாம். A 2 power 7 from the equation number 1 A 2 power 7 is equal to 768. Just to substitute here 2 square is 4. So multiplying these two 768 into 4 4 8 32 3 4 6 24 plus 3 27 so 2 4 7 28 plus 2 30. So multiplication 3072. That's the 10th term. Therefore 10th term of a GP is equal to 3072. So doubts irukama? Doubt இல்ல மேம். So formulas எதுவும் doubts இருக்கா? இல்ல மேம்.
ஸோ ஈஸியாக புரிஞ்சுதா? ஈஸியாக புரிஞ்சுது மேம். ஓகே. So 2.7 by exercise 2.7. Question number 8. Question number 8. If A, B, C are in AP, then show that 3 power A, 3 power B, 3 power C are in GP. So given வந்து A, B, C are in AP, நம்ம ப்ரூவ் பண்ண வேண்டியது 3 டைம்ஸ் வந்து ஜிபின்னு ப்ரூவ் பண்ணணும். ஸோ ஜிபி அப்படிங்கிறப்போ ஸோ நம்ம ப்ரூவ் பண்ணுறதுக்கு ரிசல்ட் இருக்கு. ஸோ எந்த விதத்தில் ப்ரூவ் பண்ணணும் அப்படிங்கிறத உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன். ஸோ கொஸ்டின் நம்பர் 8 பார்க்கலாம். Write the question first. Question number 8. If A, B, C are in AP, then show that 3 power A, 3 power B, 3 power C are in GP. இதுதான் ப்ரூவ் பண்ணணும். ஸோ வெயிட் மினிட். பார்க்கலாம். Question number 8. So what is given? A, B, C are in AP. நம்ம ப்ரூவ் பண்ண வேண்டியது 3 power A, 3 power B, 3 power C are in GP. ஓகே, சொல்யூஷன் ஸ்டார்ட் பண்ணலாம். Given A, B, C are in AP. ஸோ ஏபின்னு சொல்லும் பொழுது காமன் டிஃபரன்ஸ் சேம் அப்படிங்கிறது நோன். ஸோ இந்த டேர்ம்ஸை வந்து T1, T2, T3 எழுதிக்கலாம். ஸோ காமன் டிஃபரன்ஸ் சொன்னீங்கன்னா T2 minus T1 is equal to T3 minus T2. இதை சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். B minus A is equal to C minus B. இந்த லைன் உங்களுக்கு கிடைச்சிருக்கும். இந்த B-யை லெஃப்ட்ல கொண்டு வாங்க. மைனஸ் பிங்க வந்து பிளஸ் பி. மைனஸ் ஏ ரைட்ல வந்துச்சுன்னா பிளஸ் ஏ பிளஸ் சி. இட் இஸ் 2 times B is equal to A plus C. இந்த ரிசல்ட் வந்து நமக்கு எங்கேயாவது ஏதோ ஒரு இடத்துல சப்ஸ்டியூட் பண்ணணும்னு நினைச்சா நம்ம சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். இதை சிம்பிளிஃபை பண்ண ரிசல்ட்டாவே கன்சிடர் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ப்ரூவ் பண்ண வேண்டிய ரிசல்ட்டுக்குள்ள போவோம். ஸோ டு ப்ரூவ் 3 power A, 3 power B and 3 power C are in GP. இதான் ப்ரூவ் பண்ணணும். இந்த GP அப்படின்னு ப்ரூவ் பண்றதுக்கு ஆக்சுவலா என்ன செஞ்சிருப்போம் அப்படின்னா அந்த T2 by T1. So enough to prove. இதுலேயும் டேர்ம்ஸ் எழுதிக்கோங்க. T1, T2, T3. என்ன ப்ரூவ் பண்ணா போதும்? T2 by T1 is equal to T3 by T2 ப்ரூவ் பண்ணா போதும். So T2, that is 3 power B. T1, 3 power A. T3, 3 power C. T2, 3 power B. இதை கிராஸ் பண்ணுங்க. ரெண்டையும் கிராஸ் பண்ணிக்கலாம். 3 power B into 3 power B is equal to 3 power C into
3 power a. The base same இருந்தா powers add பண்ணலாம். 3 power 2b is equal to இங்கேயும் base same இருக்கு, powers add பண்ணுங்க a plus c. இப்போ என்ன ப்ரூவ் பண்ணா போதும் நம்ம 3 power a, 3 power b, 3 power c are in GP. அது ப்ரூவ் பண்றதுக்கு 3 power 2b is equal to 3 power a plus c அப்படின்னு ப்ரூவ் பண்ணா enough. இது வந்து ரிசல்ட் கரெக்டா வரும் பாருங்க. இப்போ 3 power 2b, actually 3 power 2b is equal to 3 power 2b. இது லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஆக்சுவலி நம்ம என்ன ப்ரூவ் பண்ணா போதும், enough to prove 3 power 2b is equal to 3 power a plus c ன்னு சொன்னா போதும். இப்போ 3 power 2b ன்னு ஆரம்பிக்கிறோம். ஸோ லெஃப்ட் ஹேண்ட் சைடு அப்படின்னு ஆரம்பிச்சிடுவோம். 3 power 2bங்கிறது a plus c எங்க இருந்துன்னா இதை நம்ம இந்த ஈக்குவேஷனை வந்து நீங்க நம்பர் 1ன்னு எடுத்துக்கோங்க. திஸ் இஸ் ஃப்ரம் 1. ஸோ ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் வந்து இந்த லைன் வந்துருது. ஸோ இப்படி ப்ரூவ் பண்ணதுனால நம்ம அடுத்த லைன்ல டேரக்டா என்ன சொல்லிடலாம் அப்படின்னா, ஸோ 3 பவர் a, therefore 3 பவர் a, 3 பவர் b, 3 பவர் c ஆர் இன் ஜிபின்னு கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த கொஸ்டின் டவுட் இருக்குன்னா கேட்டுக்கோப்பா. டவுட் இல்ல மேம். என்ன செஞ்சிருக்கோன்றது புரியுதுதா? எஸ் மேம். அதாவது ஸோ ஃபர்ஸ்ட் பார்ட் வந்து ஏபின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் பார்ட் வந்து ஏபின்னு கொடுத்தாச்சு கொஸ்டின்ல. அந்த ஏபியை வச்சு ப்ரொசீட் பண்ணா நமக்கு ரிசல்ட் கிடைக்கும். ஜிபி ப்ரூவ் பண்ணணும். ஜிபி ப்ரூவ் இடிபினா எனஃப் டு ப்ரூவ் த காமன் ரேஷியோ ஈக்குவல்னு சொன்னா போதும். ஸோ அதை கொண்டு சப்ஸ்டியூட் பண்ணி கொண்டு வந்தா இப்போ இதை ப்ரூவ் பண்றதுக்கு இந்த ரிசல்ட்டை ப்ரூவ் பண்ணா போதும். இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஸ்டார்ட் பண்றேன் 3 பவர் 2bன்னு. ஸோ 2bங்கிறது நம்ம a plus c ஆல்ரெடி ப்ரூவ் பண்ணிருக்கோம். அப்போ டைரக்டா நமக்கு 3 பவர் 2b is equal to 3 பவர் a plus c கிடைச்சாச்சு. therefore the result is true னு சொல்லி முடிச்சிடலாம். எஸ் மேம். புரிஞ்சுச்சா புரியலையா? ரொம்ப எரையுதுப்பா. இல்ல அப்படியா? இப்போ ஓகே மேம். இப்போ ஓகே. ஆனா அந்த ஆடியோ சவுண்ட் ஜாஸ்தியா இருக்கு, எரைச்சலா இருக்கு. ஓகே. இப்போ ஓகே மேம். ஓகே ஓகே ஓகே. நெக்ஸ்ட் क्वेश्चन பார்க்கலாம். Question number 9. In a GP, the product of 3 consecutive terms is 27, and the sum of product of 2 taken to 2 at a time is 57/2. Find the 3 terms. So question alla கவனிச்சீங்கன்னா புரியும். Product of 3 consecutive terms. GP ல 3 terms எடுக்க சொன்னா நம்ம a by r a தான் எடுக்கணும். a by r a a r எடுக்கணும். அந்த 3 terms உடைய multiplication 27. Sum of product of 2 terms at a time is 57/2. 3 terms என்ன அப்படிங்கிறது question mark. So நம்ம இதே மாடல் சம் வந்து AP ல பார்த்திருக்கோம். Isn't it? மேம். ஞாபகம் இருக்கா? எஸ் மேம். ஆமா. இது வந்து GP ல பார்க்கிறோம். 3 terms GP ல பார்க்கிறோம். AP யா இருந்தா a minus b a plus d ன்னு எடுப்போம். இங்க GPங்கிறதுனால a by r a ar ன்னு எடுக்கிறோம். சம் வந்து இம்பார்ட்டன்ட் சம் தான். பார்க்கலாமா? எஸ் மேம். Exercise 2.7. Question number 9. In a GP, product of the product of
3 consecutive terms is 27. And the sum of product of two terms taken at a time. (57/2). Find the three terms. The question. In a GP, product of three consecutive terms is 27, and the sum of product of two terms taken at a time is 57/2. So three terms என்ன அப்படிங்கிறது question mark. பார்க்கலாம். Let the three terms be A by R, A, AR. அதான் beginning. Solution. Let the three terms A by R, A, AR. So condition number 1 பார்த்தீங்கன்னா product. So product of three terms is given. Product is equal to 27. So என்ன வந்திருக்குன்னா இந்த மூணு டேர்மை மல்டிப்ளிகேஷன் எழுதுங்க. A by R, A, AR is equal 27. So terms கட்டான கட் பண்ணிக்கலாம். R and R get cancelled. A cube is equal to 27. So 27, it is a 3 cube. Power same. Power 3, 3. Therefore, base equal. A is equal to 3. So next condition, sum of product of two terms taken at a time is 57/2. The sum of product of two terms at a time is equal to 57/2. So இது எப்படி எழுதிக்கலாம்? A by R into A. அதாவது இந்த ரெண்டு நம்பர், then மிடிலும் லாஸ்ட்டும், அதுக்கப்புறம் first and last, plus A into AR plus A by R into AR is equal to 57/2. இந்த லைன்ல டவுட் இருந்தா கேட்டுக்கலாம். லைட்டா புரியல அந்த டவுட். என்ன எந்த இடம் புரியல? அந்த sum of product of so two terms at a time. Actually three terms இருக்கு. த்ரீ terms ரெண்டு நம்பரா கம்பைன் பண்ணி கம்பைன் பண்றது ப்ராடக்ட் பண்றது, ரெண்டு நம்பரா ப்ராடக்ட் பண்றோம். So in between plus போடுறோம். So 2 பேரா எடுத்துட்டு ஆட் பண்றோம். எஸ் மேம். So ப்ராடக்ட் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் இந்த ரெண்டு மல்டிப்ளிகேஷன் பிளஸ், அப்புறம் இந்த ரெண்டு டேர்ம் மல்டிப்ளிகேஷன் பிளஸ், அப்புறம் ஃபர்ஸ்ட் லாஸ்ட். எஸ் மேம். சோ அதுதான் எழுதிருக்கோம். புரிஞ்சுச்சா? எஸ் மேம், புரிஞ்சுது மேம். ஓகே. A into A square by R. இது A square into R plus இந்த R கட் பண்ணிக்கலாம். இதை கட் பண்ணிட்டா A into A square is equal to 57/2. இதுல வந்து காமனா இருக்க டேர்ம்ஸ் நம்ம வெளியே எடுத்துடலாம். ஆக்சுவலி A square காமன். இதை வெளியே எடுத்துட்டீங்கன்னா 1/R plus R plus 1 is equal to 57/2. இந்த A square, Aங்கிறது என்ன? 3. 3 square 9. R நமக்கு வந்து கால்குலேட் பண்ணல. ஸோ அப்படியே வச்சுக்கோங்க டேர்ம்ஸை. 1/R plus R plus 1 is equal to 57/2. ஸோ நெக்ஸ்ட் லைன்ல இந்த 9 வந்து ரைட் சைடு கொண்டு போயிடலாம். அது 1/9 சொல்லி வரும்.
So 9 into 1 by r plus r plus 1 is equal to 57 by 2. தான் இருக்கு previous line. இந்த bracket termக்கு LCM எடுத்துக்கலாம். That is r. When the first one அப்படியே இருக்கும். இது இன்னொரு r ஆல multiply ஆகிரும் r square. இது 1 into r is equal to 57 by 2 into the 9 right side வரும்போது 1 by 9. ஸோ உனக்கு எங்க புரியலனாலும் எனக்கு இந்த ஸ்டெப் புரியல அப்படின்னு நடத்தும் போது கேட்டுக்கோங்க. ஓகே, எஸ் மேம். இப்போ இது மல்டிப்ளை பண்ண என்ன வரும் பாருங்க. 57 into 1 57, 2 into 9 is 18. ஸோ இந்த டேர்மை அப்படியே வச்சுக்கலாம். 1 plus r square plus r by r. இப்போ கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்க. இந்த நியூமரேட்டர்ஸ் ஃபுல்லா 18 ஆல மல்டிப்ளை ஆகும். இப்போ 18 plus 18r square plus 18r is equal to r into 57. 57r. So next line la, so left side and the 57r kondu vandadala. The first r square term plus 18r minus 57r plus 18 equal to 0. 18r square positive negative separate பண்ணிடுங்க. 57ல இருந்து 18. 17 minus 8. So 17 minus 8, so 9. 4 இருந்திருக்கும். 4 minus 1, it is 3. So 39 வருது. So minus 39r plus 18 is equal to 0. This is a quadratic equation. So common factor na divide பண்ணிக்கலாம். So divided throughout by 3. 3 ஆல divide பண்ணா 6 3s are 18. R square minus 1 3 3 3s are 9 r plus 6 3s are 18 is equal to 0. இப்போ ஒரு ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணிட்டோம். இதை ஃபேக்டரைஸ் பண்ணோம். you know how to factorizing it. t factor தெரியும். 6 into 6 36. Any two numbers, so multiply பண்ணா 36 வேணும். Same two numbers add and subtract பண்ணீங்கன்னா minus 13 வரணும். So we put 4 9s. Here minus minus, multiplication is plus 36, addition is minus 13 now. So divided by 6. இந்த 6 வந்து ரெண்டு பக்கமே சேர்த்துறோம். And here r. Cancel பண்ண முடிஞ்சா cancel பண்ணிக்கோங்க. 2 2s are 4, 3 2s are 6. Here 3 3s are 9, 2 3s are 6. இப்போ ஃபேக்டரைசேஷன்ல என்ன வந்திருக்கு? 3r minus 2, 2r minus 3 is equal to 0. So இதில இருந்து put each term is equal to 0. 3r minus 2 equal to 0. That implies 3r is equal to 2, r is equal to 2 by 3. And from the second term, 2r minus 3 equal to 0. That implies 2r is equal to 3, r is equal to 3 by 2. So we get two values for r. So r க்கு வந்து நமக்கு ரெண்டு values கிடைக்கும். r is equal to 2 by 3 and r is equal to 3 by 2. ஏங்கிற வேல்யூ 1 தான். a is equal to 3 கால்குலேட் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ ரெண்டு காம்பினேஷன் நம்ம ஆன்சர் கொண்டு வரலாம். a is equal to 3, r is equal to 2 by 3 இருந்து ஒரு 3 numbers. a is equal to 3, r is equal to 3 by 2. இதுல இருந்து இன்னொரு 3 numbers. We can give two sets of answer. ரெண்டு செட் ஆன்சர்ஸ் நம்ம கொடுக்க முடியும். So if a is equal to 3 and r is equal to 2 by 3. So இது ஒரு pair. So இந்த pairல இருந்து first number a by r, second number a, அடுத்தது ar. 1 by 1 எழுதிக்கோங்க. a by r 3 by r 2 by 3. This is equal to 2 into the numerator is 3 by 2. Sorry, 3 into 3 by 2, that is 9 by 2. First number
at A, that is 3, AR 3 into 2 by 3, cut ஆயிடும், that is 2. So இதில் கிடைச்ச 3 numbers என்னன்னா 9 by 2, actually round up பண்ணி காட்டுறேன், 9 by 2, 3 and 2. இது ஒரு set of answer. If A is equal to 3 and R is equal to 3 by 2 இருந்தா same 3 numbers கண்டுபிடிக்கலாம். A by R, A, AR. A is 3, R is 3 by 2. So in next line we can write 3 into 2 by 3. This 3 get cancelled 2. A is 3. AR 3 into 3 by 2. It is 9 by 2. The 3 numbers are 2, 3 and 9 by 2. So answers எடுத்து எழுதலாம். The 3 numbers are, therefore the 3 numbers are 9 by 2, 3, 2. So இப்படி இருக்கலாம். அப்படி இல்லைன்னு சொன்னா 2, 3, 9 by 2. நம்பர்ஸ் வந்து அந்த ஆர்டர்ல தான் எழுதணும். ஸோ இந்த ரெண்டு ஃபார்மேட்ல நம்ம ஆன்சர் இருக்கலாம். தட் இஸ் ஏன் டவுட் இருக்கா? டவுட் இல்லை மேம், புரிஞ்சிச்சு மேம். எவ்வளோ கிளியரா புரியுது? இது இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ஃபுல்லாக புரிஞ்சிச்சு மேம். டவுட்ல இல்லை? டவுட் இல்லை மேம். ஓகேம்மா. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். Exercise 2.7, question number 10. Question number 10. A man joined a company as assistant manager. The company gave him a starting salary of 60,000 rupees and agreed to increase the salary 5% annually. What will be his salary after 5 years? Question புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன். Question புரிஞ்சிச்சாப்பா? அதாவது அவருடைய ஸ்டார்டிங் salary 60,000 rupee. Every year 5% increment இருக்கு. After 5 years, 5 yearsக்கு அப்புறம் 5 வருஷம் கழிச்சு எவ்வளோ? ஆமா, அவருடைய 5 வருஷத்துக்கு அப்புறம் அவருடைய salary அப்படிங்கிறது கொஸ்டின் மார்க். சரி, இந்த கொஸ்டின் பார்க்கலாம். So the question நான் எழுதல. ஸ்டார்டிங் salary வந்து 60,000 rupees. Solution. Starting salary. Starting salary வந்து நம்ம ஏ நோட் பண்ணிக்கலாம். That is 60,000 rupees. So அவங்களுடைய salary எப்படி இன்க்ரீஸ் ஆகுதுன்னா 5%. So increase the salary is equal to 5% of starting salary. So 5% அப்படின்னு சொல்லும் பொழுது 5 by 100 into the 60,000. ரெண்டு ஜீரோ கட் ஆயிருக்கும். 5, 6, 30. Add these two zeros. ஸோ அப்போ எவ்வளவு அந்த இயர் எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகுதுன்னா 3,000 இன்க்ரீஸ் ஆகுது. இப்போ நெக்ஸ்ட் இயர் சேலரி
starting salary for the second year. Second year is equal to அவர் ஏற்கனவே வாங்கிட்டு இருந்த 60,000 plus 3,000. Add together, we get 63,000. இது வந்து செகண்ட் இயர்ல உள்ள salary. இப்போ இயர் இன்க்ரீஸ் பார்த்துடலாம். அவருக்கு எவ்வளவு இன்க்ரிமெண்ட் ஆகுதுன்னு. That is equal to 5% of this one. 5 by 100 into 63,000. 2 zeros get cancelled. Multiply பண்ணணும். 63 into 5. So multiply பண்ணி பாருங்க. 63 ரஃபோர்க்கு 5. So 15, 1, 5, 6, 30, 31. 3, 1, 5, this add this 0. அடுத்த வருஷம் அவருக்கு எவ்வளவு இன்க்ரிமெண்ட்னா 3,150. இப்போ தேர்ட் இயர்ல அவருடைய salary பார்த்துடலாம். Starting salary for the third year. For the third year is equal to, so ஏற்கனவே வாங்கிட்டு இருந்த 63,000 plus 3,150. Add together. So add பண்ணி பாருங்க. 66,150. So இந்த ப்ராசஸ்ல போய்கிட்டு இருக்கோம். இப்போ நடத்தின வரைக்கும் புரிஞ்சிருக்கா? எஸ் மேம். ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் அவர் வாங்கினது 60,000, அப்புறம் 63,000, அதுக்கு அடுத்தது 66,150. ஸோ இது நீங்க வந்து இந்த டேர்ம், இந்த செகண்ட் டேர்ம் டிவைட் பை ஃபர்ஸ்ட் டேர்ம் ஆர் தேர்ட் டேர்ம் டிவைட் பை செகண்ட் டேர்ம் போட்டு பார்த்தீங்கன்னா we get a GP. ஸோ இப்படி இந்த ப்ராசஸ்ல போயிட்டு இருக்கு. இட் ஃபார்ம்ஸ் ஜிபி. இது ஜிபியை ஃபார்ம் பண்ணுதுங்கிறத இப்போ நம்ம செஞ்சு காட்டலாம். ஃபார்ம்ஸ் ஜிபி. ஸோ ஜிபினா என்ன? செகண்ட் டேர்ம் டிவைட் பை ஃபர்ஸ்ட் டேர்ம் அண்ட் தேர்ட் டேர்ம் டிவைட் பை செகண்ட் டேர்ம், தே ஆர் ஈக்குவல். ஸோ பார்த்துக்கலாம். இப்போ அவங்களுக்கு போட்டு கட்டுறேன் பாருங்க. 63,000 இது கூட தேவையில்லை. ஸோ உங்களுக்கு ஃபர்ஸ்ட் டேர்ம் A is equal to 60,000 and R வேணும்னா செகண்ட் டேர்ம் 63,000 divided by first term 60,000. இந்த 3 zeros உங்களுக்கு கேன்சல் ஆயிருக்கும். ஸோ இப்போ சிம்பிளிஃபை பண்ணா 2 3s are 6, 1 3 is 3 and 2 3s are 6 0. ஸோ இதே மாதிரி தான் அடுத்த டேர்மை கட் பண்ணா கூட உங்களுக்கு கிடைக்கும். See 21 by 20, that is R. ஸோ அடுத்த டேர்ம் என்ன நீங்க செக் பண்ணி பார்க்கலாம். செக் பண்ணி பார்த்துக்கலாமா? தேர்ட் டேர்ம் 66,150 divided by 63,000. The 0 0 get cancelled. So fifth table cut பண்ணலாம். 1 5, remainder 1. 3 5s are 15, 1. சில 1 போடுறோம். 2 5s are 10, 1. 3 5s are 15. Here 1 5, remainder 1, 2 5s are 10. 3 6 5 30 0. So 1323. So third table cancel ஆகும். இதுவும் third table cut ஆகும். 4 3s are 12, 1. 4 3s are 12, 1, 1. 4 3s are 12, 2 3s are 6, 0. Again third table 1 3 is 3, remainder 1. 4 3s are 12, or 2 வந்திருக்கும். 7 3s 21. Here 1 3, remainder 1, 4s are 12, 0. So 1 3 is 3, remainder 1, 4s are 12, 0. Correct. This actually cancelling with 7th table. 2 7s are 14. 2 7s 14. 1 7 is 7. 21. Here 2 7s 14, 0. 21 by 20 here also. புரிஞ்சுச்சாமா?
this is equal to எஸ் மேம் 21/20. அதாவது ஜிபி அப்படிங்கிறத உங்களுக்கு நான் காட்டுறேன். ஆக்சுவலி இந்த ஸ்டெப் வந்து எழுதணுங்கிற நெசசரி கிடையாது, உங்களுக்கு புரியணுங்கிறதுக்காக போட்டு காமிச்சிருக்கேன். இது ஜிபி தான் ஃபார்ம் ஆகுது அப்படின்னா செகண்ட் டேர்ம் டிவைட் பை ஃபர்ஸ்ட் டேர்ம், தேர்ட் டேர்ம் டிவைட் பை செகண்ட் டேர்ம், தே ஆர் சேம். செகண்ட் டேர்ம் டிவைட் பை ஃபர்ஸ்ட் டேர்ம் போடும்போது 21/20 வந்திருக்கு. அதே இதுதான் அடுத்ததுலயும் வருது அப்படிங்கறத இந்த கால்குலேஷன்ல காமிக்கிறேன். திஸ் இஸ் நாட் நெசசரி. ஓகே, ஏ தெரியும், ஆர் தெரியும். ஸோ கொஸ்டின் என்ன கேட்குறாங்கன்னா, சேலரி ஆஃப்டர் 5 இயர்ஸ், 5 வருஷத்துக்கு அப்புறம் உங்க சேலரி என்ன அப்படிங்கிறது கொஸ்டின் மார்க். அப்போ நம்ம அதை பார்த்தீங்கன்னா, இது ஃபர்ஸ்ட் இயர் ஸ்டார்டிங்ல உள்ள சேலரி அண்ட் T1, T2, T3. ஸோ இதே மாதிரி T4, T5 என்ன, நம்ம டேரக்டா T5 கால்குலேட் பண்ணிக்கலாம். ஸோ T5 இஸ் ஈக்குவல் டு A R பவர் 4. இது ஏன் இப்படி வருது அப்படின்னா, Tn is equal to A R power n minus 1. சில சப்ஸ்டிட் பண்ணலாம். What is A? A is 60,000. What is R? R is 21/20 the power 4. இதை சிம்பிளிஃபை பண்ணணும். ஸோ சிம்பிளிஃபை பண்ணலாம் 60,000 21/20, 21/20, 21/20 and 21/20. சில 4 zeros கட் பண்ணிக்கலாம். 1 2 3 4. ஸோ ஜீரோஸ் மட்டும் கட் ஆகுது. தென் ஸோ 1 2 is 2, here 3 2s are 6. ஸோ வேற எதுவும் கம்ப்ளீட்டட் கேன்சல் ஆகாது. ஸோ ரிமைனிங் இருக்கிறத ஃபுல்லாக நம்ம மல்டிப்ளை பண்ணிக்கலாம். ஸோ 21 ஒரு 4 டைம்ஸ் இருக்கு, இன்டூ 3 டிவைடட் பை 2 2s are 4, 4 2s are 8. ஆக்சுவலி டெசிமலில் தான் வரும். ஸோ மல்டிப்ளை பண்ணி பார்த்துக்கலாம். 3 இன்டூ 21, 21s are 441. ஸோ இந்த ரெண்டு 21 வந்து 441. ஸோ அதே மாதிரி நெக்ஸ்ட் ரெண்டு 21 இஸ் 441 இஸ் டிவைடட் பை 2 2s are 4, 4 2s are 8. ஸோ இதை மல்டிப்ளை பண்ணிட்டா 441 இன்டூ 441, இந்த ரெண்டு மல்டிப்ளிகேஷன் 3 இன்டூ ஸோ 194481 58. This number is into 3. So the 3 ஆல மல்டிப்ளை பண்ணிட்டு 8 ஆல் டிவைட் பண்ணா we get 72,930 is equal to 72,930.37 கிடைக்கும். ஸோ இது எப்படி போடுறோம்னு தெரியுதா கோகுல்? ஜஸ்ட் நியூமரேட்டர் ஃபுல்லா நீ மல்டிப்ளை பண்ணணும், மேனுவலா மல்டிப்ளை பண்ணணும், 8 ஆல் டிவைட் பண்ணா அந்த ஆன்சர் வரும். 375 வரும். இத வந்து நீங்க கன்வெர்ட் பண்ணிக்கலாம். 72930.38 மாத்திக்கலாம். எஸ் மேம். above 5 மேல போச்சா? இப்போ இது வந்து 5th term T5. ஆனா क्वेश्चन என்ன கேக்குறாங்கன்னா, salary after 5 years. சொல்றது புரிஞ்சுச்சா? எஸ் மேம். சோ 5 இயர்ஸ்க்கு அப்புறம் என்ன வாங்குவாங்க அப்படினு கேக்குறாங்க. எஸ் மேம். இதுல ஒரு இன்கிரிமென்ட் கண்டுபிடிச்சு ஆட் பண்ணிக்கலாம். எஸ் மேம். சோ இன்கிரிமென்ட் இஸ் 5% இல்ல? அப்ப into 5 போணும். ஆமா, இன்கிரிமென்ட் is equal to 5%. 5/100 into 72,930.38. புரிஞ்சுச்சா? எஸ் மேம், புரியுது. இத 5 ஆல மல்டிப்ளை பண்ணிக்கலாம். சோ டிவைடட் பை 100 கூட நமக்கு லெஃப்ட்ல பாயிண்ட ஷிஃப்ட் பண்ணிடலாம். This is 5 into 729.3038. இந்த டிவிஷனை முடிச்சிட்டேன். ஸோ லெஃப்ட் சைடு 2 டிஜிட் கொண்டு வந்துட்டேன். ஸோ மல்டிப்ளைங் தீஸ் 2. ஸோ ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணிட்டா 5 into 729.3038. ஸோ உங்களோட இன்க்ரிமெண்ட் வந்து 3640. இந்த மல்டிப்ளிகேஷன்லாம் போட தெரியும் தானே கூகுளுக்கு? எஸ் மேம், போட தெரியும். 3646.51. இது என்ன பண்ணனும்னா, இந்த salary கூட இந்த இன்கிரிமெண்ட் ஆட் பண்ண வேண்டியதுதான். எஸ் மேம். salary after 5 years.
நான் 5 வருஷத்துக்கு அப்புறம் 5 வருஷம் கம்ப்ளீட் ஆன பிறகு இந்த இது வந்து 5th year starting salary. The salary after 5 years is equal to 72930.38 plus இந்த வேல்யூ ஆட் பண்ணிக்கலாம் 3646.51. இந்த டெசிமல் வேல்யூ உங்களுக்கு ஆட் பண்ண தெரியுமா கூகுள்? எஸ் மேம். இந்த ரெண்டையும் ஆட் பண்ணீங்கன்னா நான் ஆட் பண்ணி காட்டட்டா? இல்லை ஆட் பண்ணுற ரஃப் ஒர்க் 72930.38 3646.51. 8 plus 1 9 here 8 6 7 9 plus 6 15 1 actually 6 7 the 76,576 76,576 அது 89 வந்து நம்ம 19 கூட கன்வெர்ட் பண்ணிக்கலாம். so 0.89 so rounded 19 கன்வெர்ட் பண்ணிக்கலாம். this is salary after 5 years. so the 0.90 அப்படிங்கிறது வந்து 90 பைசா. அது ரவுண்ட் அப் பண்ணிட்டு இங்க ஒரு கூட 1 ஆட் பண்ணா கூட we can do. okay google எஸ் மேம் புரிஞ்சுது மேம். so salary after 5 years is equal to 90 பைசா அப்படிங்கிறது 1 ஆட் பண்ணிக்கலாம். rupees 76577. எஸ் மேம். புரிஞ்சுச்சா? இதான் இந்த சம் எண்ட். எஸ் மேம் புரியுது மேம். இதுல ஏதாவது டவுட் கேட்கணுமா? இல்ல மேம்.